ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ஃபின்எஃப்டியோட எக்ஸ்பிரி. ஃபின்எஃப்டி, நெஃப்டி அண்ட் பேங்க் நெஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபின்எஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எஃப்ஐஐ டேட்டாஸும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் செக் பண்ணிடலாம். எஃப்ஐஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி கேஷ் மார்க்கெட்டை ஃபஸ்ட் டே செல்லிங்கில் இருக்காங்க. 522 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 1208 கோடி கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்காங்க. ஃபின்எஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 21,200 கால் ரேட் புட் ரேட் ஈவனாக இருக்குது. அப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டேடல் இருக்குன்னு அர்த்தம். எவ்ரி அண்டர் ஸ்ட்ரைக் பேஸில் கால் ரேட்டும் இருக்குது, புட் ரேட்டும் இருக்குது. ஃபின்எஃப்டியோட ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஃபின்எஃப்டி வந்து இந்த சேனல் பேட்டர்ன் ட்ரெண்ட் லைனில் ட்ரேட் ஆகுது. டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை 2 டைம் சப்போர்ட் எடுத்து, அப் சைடில் வர ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட், தேர்ட். இப்போ கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் இன்னைக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு அதுக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் பண்ண முடியாமல் 21,200 இந்த இடத்துல ரிஜெக்ஷனாக இருக்குது. இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் எப்படி டுமாரோ ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபின்எஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபின்எஃப்டி பொறுத்த வரைக்கும் இம்மிடியேட்டாக டவுன் சைடில் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 21,060. அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 21,230க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா 21,294, அதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 21,400 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபின்எஃப்டி பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் செக் பண்ணிங்க அப்படின்னா அட் த மணியோட ப்ரீமியம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கால் புட்டு ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் இருக்குது. மார்னிங் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 110, 115 ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது ஃபின்எஃப்டியில் நாளைக்கு ஃப்ளாட்டோ ஸ்லைட் கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆகிட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளே கன்சால்டேஷன் நடந்துட்டு இருந்தால் இன்றைக்கி எப்படி ப்ரீமியம் டிகே ஆச்சோ அதே மாதிரி டிகே தான் ஆகும். வெயிட் பண்ணி 21,225 21,225 மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பேட்டர்னை சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் அவுட்டில் ஒரு மினிமம் எஸ்எல் வச்சு ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக 21,964, செகண்ட் டார்கெட்டாக 21,400 வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடில் ஒரு ட்ரேட் பண்ண முடியும். ஃபின்எஃப்டி பொறுத்த வரைக்கும் இமிடியேட்டாக எப்போனா ப்ரீமியமில் ஸ்பைக் வரலாம். அதனால் வெயிட் பண்ணி எந்த சைடு பிரேக் ஆகுங்கிறத பார்த்துட்டு அந்த சைடில் கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி செகண்ட் புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா சேம் சினாரியோ பேட்டர்னில் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா 21,150 பிலோ இந்த பேட்டர்னை பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு மினிமம் எஸ்எல் அப்சைடில் வச்சுட்டு அழகாக ஒரு மொமெண்டம் 21,060 வரைக்கும் இங்கே நீங்கள் புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் பண்ணலாம். இந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவும் இன்கேஸ் டவுன் சைடில் ட்ரெண்டு பிடிச்சுன்னா இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா 21,060 to 21,030 வரைக்கும் புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் இந்த லெவலும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் 21,000 பிலோ ட்ரேட் ஆனால் மட்டுமே ஒரு நல்ல ஒரு புட் ஆப்ஷன் சைடில் ஒரு ட்ரெண்டு பிடிக்கிறதுக்கு 150 பாயிண்ட்ஸ் இந்த மொமெண்டம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது புட் ஆப்ஷன் சைடு. மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடக்குதோ இல்லை கரெக்டான ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ணுங்கள். கன்சால்டேஷனில் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் ப்ரீமியம் டிகே பண்ணி செகண்ட் ஆஃபில் ஒரு ஸ்பைக் வர மாதிரி பண்ணிவிட்டு பையிங் பண்ண வச்சு ட்ராப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 47,500 கால் ரேட் புட் ரேட் ஈவனாக இருக்குது. 48,000 கால் ரேட் ஹெவியாக இருக்குது. 47,000 புட் ரேட் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன்.
இந்த பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக 47,400ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் ஃபெயிலியர் ஆகி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 47,400க்கு மேலே இன்றைக்கி மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு. இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இமிடியேட்டாக ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து இன்றைக்கி இன்ட்ராடேயோட ஐ தான் 47,635. அது பிரேக் ஆச்சுன்னா நேராக 47,800. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 48,000 வரைக்கும் அப் சைடில் லெவல்ஸ். தேர்ட் லெவல் டவுன் சைடில் இமிடியேட்டாக சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 47,400. ஒன்ஸ் அது பிரேக் ஆச்சுன்னா நேராக 47,200 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அது பிரேக் ஆச்சுன்னா நேராக 47,000 வரை வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு எகைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போது நாளைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் சரி, கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் சரி, 47,635க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 150 பாயிண்ட்ஸ் ஒரு ட்ரெண்டிங் மூவாக கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா பேட்டர்ன் படி பிரேக் அவுட் ஆகுது, இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, செகண்ட் எஸ்டர்டேயோட ஐயை பிரேக் பண்ணுது. இந்த 3 சினாரியோ இருக்கனால மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ஒரு மினிமம் எஸ்எல் வச்சு நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். எகைன் ட்ரெண்டிங் டேவாக இருந்துச்சுன்னா 48,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுங்க. புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் இந்த 47,400 பிரேக் டவுன் பண்ணி எகைன் ரீடெஸ்ட் பண்ணி சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா மினிமம் எஸ்எல் வச்சு அழகாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 47,300 ஃபர்ஸ்ட் டார்கெட், 47,200 செகண்ட் டார்கெட். புட் ஆப்ஷன் சைடில் அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் இந்த கேஃபிலிங் ஏரியாவில் இருக்க அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் கேரி அவுட் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இமிடியேட்டாக ஃபாலோ ஆனால் கூட வெயிட் பண்ணுங்கள். 47,200ங்கிறது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த இடம் பிரேக் ஆகும்போது ஒரு ட்ரெண்டிங் இதாக பிஇ சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட்டோட சினாரியோ எப்படி இருக்குன்னா கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான சினாரியோ தான் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பேட்டர்ன்லையும் நீங்கள் இப்படி ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்னில் ட்ரேட் ஆகுது. இந்த சேனல் பேட்டர்னோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 47,812 இருக்குது. அதனால் மார்க் பண்ணிவிட்டு அந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் கன்சல்டேஷனில் இருந்தால் ட்ரேட் பண்ணாதீங்க. இப்போ 47,600 இன்றைக்கி அட் த மணி 47,600 புட் வச்சுருக்கேன். ரெண்டும் பாருங்கள், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டும் பாருங்கள். மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் அங்கேயே தான் இருக்குது. புட் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம் டிகே ஆகிட்டே இருக்குது. கால் ஆப்ஷன் சைடு ஃபஸ்ட்டு அந்த 5 மினிட்ஸ் ஐ கிரியேட் பண்ணதோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டையர் டே ஃபுல்லாக கன்சல்டேஷனில் தான் இருக்குது. அதனால் கன்சல்டேஷன் ஆகி ஒரு பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்ட் ஆகுது, ப்ரீமியத்தில் ரீடெஸ்ட் ஆகும்போது ஒரு மினிமம் எஸ்எல் வச்சு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் அழகாக ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் வரைக்கும் அழகாக நம்ம இப்போ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம். கன்சல்டேஷனில் இருக்கும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நெஃப்டி பார்க்கலாம். நெஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22,500 காலையிலேருந்தே கால் ரேட் ஹெவியாக இருந்துச்சு. அந்த கால் ரேட் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து அப்சைடில் ஒன்றும் பிரேக் அவுட் ஆகல. எகைன் அது பிரேக் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் சைடு பெரிய லெவலுக்கு சொல்லிக்கிற ஒரு கால் ஆப்ஷன் ரேட்டிங் இல்லை. புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா 22,300 ஓரளவுக்கு புட் ரேட் இருக்குது. இப்போ நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் 3 hours டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நிஃப்டியில் இது லாங்கர் ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன். இந்த ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் அழகாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. ஒரே ஒரு டைம் பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் மல்டிபிள் ரிஜெக்ஷன் இருக்குது. இப்போ மார்க்கெட்டோட ஆல் டைம் ஆகிட்டு ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் லெவல் 22,735 வரைக்கும் போகிறதுக்கான 735 to 750 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி சினாரியோ இருக்குது. இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 21,400 தான். ஒன்ஸ் 21,400 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணலாம். பிகாஸ் ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ஸ்பைக்கில் அப்சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. எகைன் டவுன் சைடில் வரும்போதும் இமீடியட்டாக ஃபாலோ ஆயிடுச்சு. இந்த இடத்துல ட்ரேட் ஆகிறதுக்கான சினாரியோ இருக்குது. 22,400லேருந்து 20,350. இன்கேஸ் மார்க்கெட் டவுன் சைடில் பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் அழகாக ஒரு பிஇ சைட் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் அழகாக ஒரு பிஇ சைட் ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்சைடோட லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. மார்க்கெட் ஆல் டைம் ஐ 22,530. இந்த 530க்கு மேலே
இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட், இந்த இடத்துல பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆகும்போது இங்கேயே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் 560 வரைக்கும் ஃபர்ஸ்ட், 580 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட், ட்ரெண்டிங் டே வந்து 638 வரைக்கும் அழகாக ஒரு கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட்டை கேப் அப்பில் வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆயிடுச்சுனாவே அழகாக ஒரு மினிமம் எஸ்எல் வச்சுட்டு ப்ரீமியத்தில் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் அழகாக ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். பாட்டம்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த பாட்டம் வந்து ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம் இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் டவுன் சைடு வந்தாலும் இந்த 22,300 22,250 இந்த லெவலில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். இப்போ மார்க்கெட் கேப் டவுனில் வச்சுட்டாங்க. இன்கேஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வரும்போது 22,300ங்கிறது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதனால டவுன் சைடில் வரும்போது இங்கே இருக்கும்போது பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் ஆகும்போதே ஒரு 400லேயே புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்தால் அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் பிஇ சைடில் ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிஇ சைட் ட்ரேட் நிஃப்டியில் எங்கே ட்ரேட் பண்ணணும்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹைக் மேலே சப்ஸ்டெயின் ஆகிட்டு ஏதாச்சும் ஒரு லெவலுக்கு மேலே சப்ஸ்டெயின் பண்ண முடியாமல் பேரிஷ் சென்டிமெண்ட், டபுள் டாப் பேட்டர்ன், இன்கேஸ் இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் அந்த மாதிரி சினாரியோ போட்டுச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே ஒரு மினிமம் எஸ்எல் வச்சுட்டு அழகாக ஒரு புட் ஆப்ஷன் சைடு 1:2 1:2.5 அழகாக ஒரு பிஇ சைட் ட்ரேட் பண்ணலாம். ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு எந்த லெவலுக்கு மேலே சப்ஸ்டெயின் பண்ண முடியும் அங்கே நம்ம புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுங்கள். இன்னும் டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸோட கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் பிரேக் டவுன் ஆகுதுன்னு இங்கே போய் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அப்படியே கொண்டு போய் ஸ்டாப் லாஸ் செல் ஆன் ரைஸில் இருக்குது அப்படின்னா இன்னும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இது பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணணும். இந்த லெவலுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகக்கூடாது. இந்த லெவலில் இருந்து அப்படியே சப்ஸ்டெயின் ஆகும்போது எடுத்திங்கன்னா அழகாக ஒரு மொமெண்டமை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் 480 to 400 இந்த லெவலுக்குள்ள சைட்வேஸில் ட்ரேட் ஆச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். சேம் எப்படி பேங்க் நிஃப்டிலையோ அதே மாதிரி தான் நிஃப்டிலையும் இந்த சைடு 22,450 கால் வச்சுருக்கேன். மார்னிங்கில் அந்த ட்ரெண்டிங் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அந்த ட்ரெண்டிங்கோட சரி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக செல் ஆன் ரைஸில் ப்ரீமியம் டிக் ஆயிடுச்சு. புட் ஆப்ஷன் சைடில் 22,500 மார்னிங்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபால் ஆனதுக்கப்புறம் கன்சல்டேஷனில் ஜஸ்ட் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் அப் டவுனில் ட்ரேட் ஆகுது. அதனால் வெயிட் பண்ணி ஒரு மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணி கன்ஃபர்மேஷன் ஆகிதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. தேங்க்யூ.